பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த புத்தகத்தின் பெயர் போராட்ட பாதையும் போர்க்களமும். போராட்டம் நிறைஞ்ச ஒரு பாதையில், போர்க்களம் போல உள்ள அந்த வாழ்க்கையில் ஆவியின் கனியை சுமந்து சென்று அந்த உன்னதமான அந்த பரலோகத்தை எப்படி அடைவது என்கிற ஒரு ஆவிக்குரிய ரகசியம்தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் எழுதும் பொழுதே நான் அநேக போராட்டங்களுக்குள் நடத்தப்பட்டேன். பிசாசு என்னோட அதிகம் போராடினான். விபத்துகள்லாம் நடந்துச்சு. அதாவது இந்த புத்தகம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் இருந்துச்சு. எழுதும் பொழுது என் கண்களில் திடீர்னு ஒரு கட்டி வந்துடுச்சு, இந்த புத்தகம் எழுதவே முடியாதபடி. அதையும் தாண்டி இந்த புத்தகம் வெளியே வந்திருக்கு அப்படின்னா, அதாவது நீங்கள் தெரிஞ்சிக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தை, பிசாசு விரும்பாத ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்தில் ரகசியங்களாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதில் அநேக ஆழமான காரியங்களை உங்களுக்கு புரிகிற மாதிரி உவமைகளாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த புத்தகம் ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஜெபிச்சுட்டு தொடங்குங்க. எசப்பா, இந்த புத்தகத்தை கேட்பதற்கு எனக்கு கிருபை செஞ்சீங்க சுவாமி. இதை முடிவு வரை, இந்த புத்தகத்தை முடிவுரை வரையும் நான் கேட்கணும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா லேஸில் இந்த சத்தியத்தை நம்ம கேட்ட முடியாது, எல்லாராலையும் கேட்குவதற்கு கூட முடியாது. ஏன்னு சொன்னால், இது ஒருவேளை இது கேட்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வரலாம், அசதி வரலாம், அல்லது வேறு ஒரு கவனம் உங்களுக்கு திசை மாறலாம். ஏன்னா பிசாசு விரும்பாத ஒன்று, பரலோகம் விரும்புகிற ஒன்று. ஏன்னா ஆவியின் கனிகளை சுமந்து சென்று பரலோகத்தை அடைகிற ஒரு வெளிப்பாடு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்திற்காக நீங்கள் ஜெபிச்சிட்டு தொடங்குங்க. முதல் பக்கத்தை பார்க்கலாம். அதன் தலைப்பு ஆவியின் கண்கள் திறக்கப்படுதல். முதலில் நான் கண்ட காட்சி எங்கும் சிவப்பு நிறம். சிவப்பு நிற திரவத்தினுள் நான் இருப்பது போல் இருந்தது. என் கண்கள் எட்டியவரை சிவப்பு. நான் நடக்க முயற்சித்தேன், என் கால்களை நகர்த்த முடியவில்லை. என் கைகளை நீட்டினேன், ஏதோ ஒரு வலுவழுப்பான படலம் என்னை மூடியிருப்பதை போல் இருந்தது. நான் மிகவும் பயந்து என் கரத்தினால் முழு பலத்தோடும் தள்ளினேன். அப்பொழுது ஒன்றும் ஆகவில்லை. சில நிமிடங்கள் நான் போராடி ஓய்ந்து விட்டேன். கர்த்தாவே, என்னால் இனி முடியாது, என்னை இதிலிருந்து காப்பாற்றும் என்று கதறினேன். அடுத்த வினாடியே ஒரு வெண்மையான கதிர்வீச்சு அந்த பகுதிக்குள் ஊடுருவி வருவதை நான் பார்த்தேன். பிறகு என் கால்களை அசைந்தது. நான் நிற்கும் இடம் நகர்வதைப் போல உணர்ந்தேன். என்னை சுற்றிலும் சிறிய சிறிய வெடிப்புகள் பிளந்து கொண்டிருந்தது. அந்த வெடிப்பின் வெளியே வெள்ளை நிற கதிர்வீச்சு உள்ளே வந்தது. திடீரென்று நான் அவைகளை பிளந்து கொண்டு அந்த திரவத்தோடு நான் கீழே விழுந்தேன். கீழே விழுந்ததும் என் கண்களை திறக்க முடியவில்லை. என் காதில் ஒரு சத்தம் கேட்டது. எழுந்திரு, எழுந்திரு, எழுந்து பார் என்று சத்தம் வெகு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் என் கண்களை திறக்க முடியவில்லை. மெதுவாக முயற்சி செய்தேன். என் கண்களை திறக்கும் பொழுது வெளிச்சத்தால் என் கண்கள் கூசியது. பிறகு நான் உற்று பார்த்தேன். என்னை சுற்றிலும் லட்சக்கணக்கான சிகப்பு கூடுகள் அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் அருகில் சென்று பார்த்தேன். அதை சுற்றிலும் வலுவழுப்பான தடிமனான கண்ணாடி போன்ற ஒன்று. இது எப்படி ஆகும் என்று யோசித்த அதே வேளையில் அவனை சுற்றிலும் ஏதோ ஒரு சிறிய நீர்க்குமிழ்கள் போன்று அவன் நெற்றியிலிருந்து உருவாகி மிதந்து கொண்டு சென்றது. அந்த குமிழ்களை கவனித்தேன். அவைகள் சிறிது சிறிதாக பெரிதாகிக் கொண்டே இருந்தது. அந்த குமிழ் பந்துகளின் உள்ளே என் கவனத்தை செலுத்தினேன். அதே மனிதன் அதனுள்ளே ஆடம்பரத்தின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை ஒரு படம் போல காண்பித்துக் கொண்டிருந்தது. அடுத்த குமிழ்களை பார்த்தேன். அதற்குள் அதே மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் ஆடம்பரம், எனக்கு மேன்மை, இதுதான் என்னுடைய மேன்மை என்று சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். அடுத்த குமிழ் பந்தை பார்த்தேன். அவன் தன் கண்களில் கண்டதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தான். பிறகு நான் சற்று அந்த கூட்டிலிருந்து விலகி நின்றேன். இது என்ன காரியம் என்று புரியவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். பிறகு அடுத்த கூட்டின் அருகே நான் நகர்ந்து சென்றேன். அதற்குள் ஒரு மனிதன் எந்த ஒரு முக உணர்ச்சியும் இன்றி கண்களை மூடிக்கொண்டிருந்தான். அவன் நெற்றியின் குமிழ்களை கவனித்தேன். அதில் சில எழுத்துக்கள் இருந்தது. அதை வாசித்தேன். அதில் சந்தோஷம் நிரந்தரமல்ல, துக்கமும் நிரந்தரமல்ல, இவைகளை எனக்குள் அனுமதிப்பதினால் பயன் என்ன? அனுமதிக்காததினால் எனக்கு இழப்பு என்ன? நான் வெறுமையையே நிரந்தரம் என்று எண்ணுகிறேன் என்று இப்படி எழுதியிருந்தது.